உங்க பிரச்சனை ஒன்றும் உங்களை உண்டாக்கினவரை விட அது பெருசு கிடையாது. ஒரு பொருளை செய்தவருக்கு தான் அந்த பொருளை குறித்து நன்றாய் தெரியும். அப்போ கடவுள்கிட்ட வரணும். நம்ம வாழ்க்கை நல்லா வருது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா டேன் பண்ணிடுவார். ஆமென். நீ காலையில் சொல்றேன் நான். ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இப்படி ஒரு கேள்வி ஒரு மனுஷனுக்கு வருது. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனை மாதிரி பெரிய படிப்பாளி உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு படித்த ஆள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவனுக்கு தெரிஞ்சதான் வாழ்க்கைன்னு அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை வந்து சந்திக்கிறது. அவர் பயணத்தில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அவ்வளோ நாள் நான் போயிட்டு இருந்தது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்த அவருக்கு இல்லை நம்ம போகிறது கரெக்டே கிடையாது. ஏன்னா சில இந்த உலகத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க, உனக்கு தோணப்படியெல்லாம் செய், உனக்கு இஷ்டப்படியெல்லாம் செய், ஏன் வலி அன்னி போய் குழியில் போய் விழு அப்படின்னு உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதையாவது பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் அப்படி வாழ படைக்கப்படலை. எனக்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவரை மதித்து நான் வாழ போகிறேன். அவருடைய சித்தத்தை நான் அந்த பூமியில் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். எவ்வளோ ஞானவானாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஞானத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு, ஆண்டவரே why I am here, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கும் உங்கள் வாழ்க்கை. ஆமென். என் மகனே என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் என்ன டிஃபிகல்ட்டு நீங்கள் போயிட்டு இருந்தாலும், என்ன கடினமான வழியில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கடவுளை விட அது பெருசு கிடையாது. உங்கள் பிரச்சனை ஒன்றும் உங்களை உண்டாக்கினவரை விட அது பெருசு கிடையாது. உங்கள் தேவை அவரை விட ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வரணும். கடவுளே எனக்காக நீங்கள் வச்சிருக்கிற திட்டம் என்ன, எனக்காக நீர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, அதற்கு நேராக என்னை நடத்தும். சப்மிட் யுவர் வே. ஆமென். உங்களுடைய வழியை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதாங்க வாழ்ற வழி. வாழ்ற வழி. உலகத்தில் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, நீ கஷ்டப்படுறதுக்காக உண்டாக்கல உன்னை, நீ ஏன் புள்ள, நீ என்ன நம்புனா நீ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஆமென்.